ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்துக்கு 8ல புதன் மறைஞ்சிருக்காருன்னு வைங்களேன். அந்த புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவாருன்னு எங்க தாத்தா சொல்லுவார் அடிக்கடி. அப்ப நான் பார்த்த ஒரு 2000 3000 ஜாதகத்துல இடையில கிட்டத்தட்ட ஒரு 500 ஜாதகத்துக்கு மேல வக்கீல் பார்த்தாலே 8ல இருக்குது புதன், இல்லாட்டி 12ல இருக்குது. அது மறைந்த புதன். 12ல இருந்தாலும் மறைந்த புதன் தான், 8ல இருந்தாலும் மறைந்த புதன். பூரா BA BL தான், பூரா BA BL தான். அவங்க அதுதான் படிக்கிறாங்க. நான் வந்த ஜாதகத்தை விட மாட்டேன். ஆமா, சேகரிச்சு வச்சுக்குவேன். ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே விடுவேன். ஏன்னா என்னுடைய கேள்வியையும் என்னுடைய பதிலையும் கேட்டுட்டு எங்கேயோ ஒரு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது நன்மை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் என்னுடைய ஆராய்ச்சியில நல்ல தீர்வு கிடைச்சு அது சக்சஸ் ஆனா மட்டும்தான் நான் அதை வெளியே சொல்லுவேன். அது மாதிரிதான் இப்போ ஒன்னும் இல்லை, கல்யாணத்துக்கு இதுல இடையில ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. 7ஆம் அதிபதியில ஒரு சனி சந்திரன் இருக்குன்னு வைங்களேன். ஒண்ணுமே அவங்களுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டேன். அம்பாள் கோயில்ல போய் தயிர் சோறு தானம் பண்ணி 8 தடவை பண்ணும்பேன். 8வது தடவை பண்ணிடுவாங்க, 9ஆம் தடவை எனக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. இது சத்தியமான உண்மை. நான் இந்த இது பதிவுல சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இணைவுகளை வச்சு நான் கடவுள் வழிபாடும் ஆலய பரிகாரம், ஆலய கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம், உணவு தான பரிகாரம் சொல்லுவேன். அது சொல்லி நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. அதனாலதான் எனக்கு திருமண பேரவை பத்மான் தான் சொல்லுவாங்க என்னையா.